12வது மாதமாக வரக்கூடிய பங்குனி மாதமும் 12வதாக வரக்கூடிய உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியோடு ஒன்று சேர்ந்து வருகின்ற அந்த நாள் தாங்க பங்குனி உத்திரம். இதை ரொம்ப விமர்சையாக திருவிழாவாக நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம். பங்குனி உத்திரம் அன்னைக்கு தான் பல தெய்வீக திருமணங்கள் நடக்கிறது. எல்லா தெய்வங்களுக்கும் அந்த திருமணம் நடப்பதால் இந்த நாளை கல்யாண விரத நாள் என்றும் திருமண விரத நாள் என்றும் கூறுவது வழக்கம். முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திரத்தன்று அதிகாலை எழுந்து குளித்து சுவாமி ரூமை சுத்தம் செய்து விளக்கேற்றி நெய்வேத்தியமாக பால் நாட்டு சக்கரை அப்படி முடிஞ்சால் உங்களுக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்கணுங்க. அந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு காலை மாலை 2 வேளையும் நாம் எதுவும் சாப்பிடாம விரதமாக இருந்துட்டுங்க மாலை 6 மணிக்கு மேலே விளக்கேற்றி சுவாமிக்கு படையல் போட்டு மனசுக்கு ரொம்ப நிறைவாக சாமியை கும்பிட்டு பூஜை பண்ணிவிட்டு விரதத்தை முடிச்சுட்டு சாப்பிட்றது, எல்லாரும் இப்படி சாப்பிட்றது செய்கிறது வழக்கங்க. யார் அப்படி செய்கிறாங்களோ மிக சிறப்பான பலன் கிடைக்கும். முடியாதவங்க ஒரு வேளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாங்க. அன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக கோயிலில் போய் முருக தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையின் பலத்தை நீங்களே முருகன்கிட்ட சொல்லுவீங்க.